ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற செக்ஷன் வந்து வேலை நேரம். இது ஒரு புது டாபிக், ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நம்ம 3 செக்ஷன் பார்த்துருக்கோம். வகைப்படுத்தல், கதி நேரம், அடுத்தது தாயக்கட்டை பார்த்துருக்கோம். அதாவது நிகழ்தகவு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வேலை நேரம். சரியா? இப்போ 4வது டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து வேலை நேரத்துலையும் வந்து உங்களுக்கு நிறைய விதமான கேள்விகள் இருக்குது, டைப்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விதமான ஒரு டைப்பை சொல்லித்தாரேன். அடுத்தது கிளாஸில் பார்ப்போம். சரியா? எல்லாத்துக்குமே ஒரு அதாவது ஏன் இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் வேலை நேரம்னு சொன்னால் இப்போ எல்லாத்துலேயுமே போட்டு சொல்லித்தந்தா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் சம்டைம். ஏன்னா அதுக்காகத்தான் இப்போ ஒரு செக்ஷனாக உங்களுக்கு பிரித்து வடிவாக ஒரு இதாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயம் உங்களுக்கு விளங்குதா, நான் படிப்பிக்கிறது உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லுங்க. எல்லா குரூப்ஸ்லையுமே சில பேர் சொல்கிறீங்க, சில குரூப்ஸில் சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் சில குரூப்ஸில் எந்த ஒரு எதுவுமே சொல்லலை. நானும் குரூப்ஸில் கணக்கு பேர் எடுக்கலை. ஒரு குரூப்ஸில் ஒரு 5-6 பேர் அப்படி தான் இருப்பீங்க. மேக்ஸிமம் அதை விட கூட போய் நான் எடுக்கலை. ஏன்னா ஃபுல்லாக லோட் ஆகும் அப்படின்னு எடுக்கலை. தனியாக பிரித்து ஒரு 5 அப்படி தான் நான் செஞ்சு தான் வாரேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதாவது உங்களுக்கு விளங்கலையான்றது நீங்கள் ஒரு கணக்கு சொல்லுங்க. இல்லாட்டி வேறு எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணான்றது யோசிக்கிறதுக்கு. சரியா? எல்லா எக்ஸாமும் இப்போ வந்து ஒன்றுக்கு தெரியும். சரி, இப்போ இந்த வேலை நேரம் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 2-3 டைப்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு இன்றைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி பார்ப்போம்ன்றது பார்ப்போம். சரியா? சரி, ஃபர்ஸ்ட் கேள்வியை இப்போ பார்ப்போம். சரி, இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? A என்பவர் ஒரு வேலையை 6 நாட்களிலும் B என்பவர் 12 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க? இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதுதான் இப்ப கேள்வி. இப்படி இது வந்து ஒரு டைப்பான ஒரு கேள்வி. இப்படி ஒரு கேள்வி கேட்ட இப்ப சேர்ந்து என்று சொல்லி நீங்க கேட்டிருக்காங்க. ரைட். இப்படி வந்தால் இதுக்கு இப்ப எப்படி ஷார்ட்கட்ல நம்ம செய்யலாம் என்று சொல்லி சொல்றது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. இப்ப சேர்ந்து என்று சொல்றாங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் சொல்றேன். சரியா? விளங்கணுங்கிறதுக்காக எக்ஸ் தர y 2 பேர் தானே, பேபி என்றதுக்காக சொல்றேன். பிறகு எக்ஸ் சக y. இதுதான் இதுக்குரிய ஒரு ஃபார்முலா. இது வந்து அதாவது இதுதான் ஃபார்முலா இல்லை. அதாவது என்ன சொல்றேன், இப்ப இதுதான் இதுக்குரிய டைப் இல்லை, கணக்கின் மெதட் இது இல்லை. பட் நம்ம ஷார்ட்கட் தான் இதெல்லாம் பார்த்து கொண்டு வரோம். அதுல உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். சரியா? இப்ப அவங்க கொடுக்குற வேல்யூல மேல பெருக்கி கீழே கூட்டுங்க. இப்ப அவங்க என்னத்தை சொல்றாங்களோ அதை ஃபர்ஸ்ட்டுக்கு பெருக்குங்க, அடுத்தது கூட்டுங்க. கூட்டினீங்கன்னு சொன்னா ஆன்சர் ஓகே. ரெண்டையும் பெருக்கி கூட்டி சுருக்கி விட்டீங்கன்னா விட வந்துடும். இப்ப பாப்போம் எப்படின்னு சொன்னா, அப்ப இப்ப இது உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக சொல்றேன். சரியா? அவங்க தாரத்தை வந்து பெருக்கி பிறகு அதை கூட்டுனீங்கன்னு சொன்னா, கூட்டி அதை சுருக்குனா அதோடைய வேல்யூ வரும். சரியா? அதாவது விட வரும். சரியா? சரி, இப்ப எப்படி செய்யறதை சொல்லி பார்ப்போம். இப்ப பாருங்க, என்ன செய்யாங்க? ஏ என்றவர் வந்து 6 நாள்லையும் பி என்றவர் வந்து 12 நாள்லையும் ஒரு வேலையை முடிப்பாங்கன்னு சொன்னேன். இவங்க 2 பேரும் சேர்ந்து சொன்ன என்ன செய்யணும்? கூட்டணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர்ந்து என்று கேட்டா இருவரும் சேர்ந்து எத்தனை நாளை முடிப்பாங்கன்னு கேட்காங்க. இப்ப அதுக்கு இப்ப நம்ம போட்ட மாதிரி போடுங்க. என்னண்டு மேல கூட்டுங்க. எத்தனையை கூட்டணும்? 6 தர 12 போடுங்க, பெருக்குற. கீழே 6 சக 12 கூட்டுங்க. விளங்கிட்டா? இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க? நீங்க என்ன சொன்னா கூட்டுறத ஃபர்ஸ்ட்டுக்கு செய்வோம். பெருக்கல் அப்படியே வைங்க. என்ன நம்ம வெட்டலாம் தானே சுருக்கிறதுக்கு. கூட்டல ஃபர்ஸ்ட் செய்வோம். எத்தனை வரும்? 18 வரும். 18 வருமா? ரைட். இதப்ப 3ஆல வெட்டலாம் தானே. 3ஆல வெட்டலாம். 3ஆல வெட்டலாம் தானே. சரி, இப்ப எப்படி இல்லை 6ஆல வெட்டலாம். 3ஆல வெட்டினா கொஞ்சம் கூட நேரம் போகும். 6ஆல வெட்டலாம். இப்ப 6 18ல 6 ஒரு 6 3 18. அப்ப 3 முறை வரும். 6 3 முறை. இப்ப இங்க ஒரு முறை. இப்ப இந்த 3 இதுல விடனா 3 4 12. அப்ப 4 விடணும். 4 வரும். அப்ப என்ன விட? 4 நாட்கள் 2 வரும். சரியா? விளங்கிட்டா செஞ்சது? உங்களுக்கு செஞ்சு காட்டவா? இப்ப பாருங்க,
ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க தார 2 வேல்யூவையும் பெருக்குங்க, பிறகு அதை கூட்டுங்க. சரியா? சரியா? சாரி, இடையில ஒரு டிஸ்டர்ப். ஓகே, கால் வந்துட்டு சாரியா. சரி, ஓகே. இப்போ அதை நீங்கள் கேட்பீங்க. சரியா? இப்போ அப்படின்னு சொன்னால் இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு கூட்டுங்க. கூட்டுறத ஃபர்ஸ்ட்டுக்கு பெருக்கல் அப்படியே வச்சுட்டு நான் இதை அழிக்கிறேன் இடங்கானோட வச்சுட்டு கூட்டுங்க. அப்போ 6 தர 12 கூட்டின எத்தனை வரும்? 18 வரும். இந்த 18 இந்த 6ஆல் வெட்டினா 3 முறை வரும். இந்த 3 இந்த 12ஆல் வெட்டினா 4 முறை வரும். அப்போ விட கடைசி 4 சுருக்கில் வரும், விட 4 வரும். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் அடுத்த கணக்கு. இப்போ இதே டைப்ஸ் தானே எல்லா கணக்கும். சரியா? இப்போ A என்பவர் ஒரு வேலையை 3 நாளிலும் B என்பவர் ஒரு வேலையை 6 நாளிலும் முடிப்பாருன்னு இருவரும் சேர்ந்த அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கும் ஒரு இதுவும் இல்லை, அதே மாதிரி தான். இப்போ என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க? 3 தர 6 கீழே 3 சக 6 என்று வரும். அப்போ 3 தர 6 கீழே 6 7 8 9 வரும். சரியா? நாளைக்கு போய் கொஞ்சம் காட்டுனா 3 தர 6 கீழே 9 வரும். சரியா? 9 வந்தா அப்போ நம்ம இதாகவும் செய்யலாம். என்ன ஃபுல்லாகவும் சேர்த்து கேட்டால் கூட்டணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? இப்போ 3 9 3 முறை 2 வரும். 3 6 எத்தனை 2 முறை வரும். அப்போ விட எத்தனை? 2 நாட்கள் வரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி தான். இப்போ A என்பவர் 20 நாட்களிலும் B என்பவர் 30 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து இதை மறந்துடாதீங்க. சேர்ந்து என்று கேட்டா நீங்க கூட்டணும். ஓகே, ரைட். இதுவும் அதே மாதிரி தான். எப்படி வரும்? என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க? 20 தர 30 கீழ் திரும்ப 20 சக 30 வரும். சரிதானே? இது விளங்கிட்டு தானே? ரைட். போட்டுட்டு இப்போ 20 தர 30 என்று சொன்னால் எத்தனை வரும்? சரி, நம்ம பெருக்கில் வச்சு பார்ப்போம். 20 தர 30 கீழே கூட்டினா 50 வரும். சரி, அப்போ இந்த சைவரையும் வெட்டுவோம். 20 5 ஒரு 5 5 25 4 5 20. அப்போ 4 முறை வரும். பிஞ்சு சைவரை வெடித்த பிஞ்சு எத்தனை இருக்கு? 3 3 12 நாட்கள். எவ்வளோ குயிக்காக வர வருதுன்னு பார்த்தீங்களா? குயிக்காகவே நீங்கள் செஞ்சுட்டு போயிடலாம், சும்மா யோசிச்சுட்டுலாம் இருக்க தேவையில்லை. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்கின்றது. இந்த டாபிக் நமக்கு தேவையே இல்லை, அது சும்மா அவங்க தந்துருக்காங்க, பட் நம்ம அதை எடுத்துக்கொள்ள தேவையில்லை. இப்போ ஆண் ஒரு வேலையை சரியா 4 நாட்களில் செய்து, அதான் நமக்கு ஆண் ஒரு வேலையை எத்தனை நாள் முடிப்பேறாம்? 4 நாள் முடிப்பேறாம். ஒரு பெண் அதே வேலையில 12 நாள் முடிப்பாங்க. இதுதான் நமக்கு தேவையான டாபிக். மற்ற இது நமக்கு தேவையில்லை, சும்மா வாட்சி டைம் எல்லாம் வேஸ்ட் தான். அப்படிதான் தருவாங்க. சரியா? வேலைலாம் பார்க்கலாம், குழம்பக்கூடாது. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? இருவரும் சேர்ந்து. கலர்ந்து கொஸ்டின் வாங்கிச்சிடும். இருவரும் சேர்ந்து எத்தனை நாள் மொழி தான் கேள்வி. ஓகே, அப்படின்னு சொல்லி நம்ம அதே இதான் வசனம் மாற்றி அதை குழப்பிக்கல. என்ன இருந்தாலும் நம்மளோட டெக்னிக் ஒரே டெக்னிக். இப்போ என்ன? 4 தர 12 4 சக 12 இதான் நம்மளது. ரைட். 12 நாளும் எத்தனை? 4 தர 12 12 நாளும் 16 வரும். என்ன 5 16. ரைட். இப்போ வெட்டலாமா? வெட்டலாம். 16 எத்தனை நாள் இருக்கு? 1 4 4 8 3 4 12 16. அப்போ 4 முறை. 12 எத்தனை நாள்? 1 4 4 8 3 3 முறை. அப்போ எத்தனை நாள் வரும்? 3 நாள். சரியா? ரைட். இப்போ இந்த கணக்கை பார்ப்போம். இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவர்ஸில், அதாவது அவர்ஸ் அண்ட் செகண்டில் ஆன்சர் வந்திருக்கு. அப்போ இது எப்படி செய்யறேன்? அப்போ ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறான். யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார். ஏனெனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார்கள்? இதுவும் அதே கேள்விதான், என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ பாரி என்றவர் 4 மணி நேரத்திலையும் யுவன் என்றவர் 6 மணி நேரத்திலையும் சொல்றாங்க. இதுவும் அதே மாதிரி தான். எப்படி? இப்போ 4 தர 6 கீழே கூட்டணும். 6 நாளையும் கூட்டின எத்தனை வரும்? 10 வருமா? ரைட். இப்போ இந்த இதை வந்து நம்ம இப்போ 2ஆல்
10ல் எத்தனை 5 இருக்கு, 2ஆல் வெட்டினா 5 வரும். இதில் 2 வரும். அப்போ 6 2 12 5 வரும். இதுதான் இதுக்குரிய விட. நான் 5 அப்படி இருக்கா, இங்கே எல்லாமே வந்து அவசரப்பட்டிருக்கு. அப்போ இப்படி வந்தால் இது என்ன செய்கிறேன்னு பார்க்கணும். இப்போ 12ல் எத்தனை 5 வரும், 5 2 10. அப்போ 2 மீதி வரும். சரியா? இப்போ இந்த 12 5 நம்ம சுருக்கணும். இப்போ சுருக்குறதுக்கு நான் பாருங்க இதில் அழிப்போம். இப்போ இப்படி வந்துட்டு பின்னத்தில் நீங்கள் விட எடுத்துட்டீங்க. இப்போ 12 5 விட வந்துட்டு இப்போ இந்த 12ல் 5 வந்தால் 12 எத்தனை 5 வரும், 10 வரும். 5 2 10. அப்போ 10 வந்து மீதி 2 வரும். மீதி 2 வரும் தானே. அப்போ 5 2 10. அப்போ 2 வரும். 2ன்றதை எடுத்துருங்க. மீதி 2 வரும். அப்போ 2ன் கீழ் இந்த 5 இருக்கு தானே, அந்த 5 போடுவோம். இது விளங்கித்தானே இப்படி வந்துண்டு. அப்போ இந்த 2 ஓகே. இது வந்து இந்த 2 ஹவர்ஸுக்கு வரும். எல்லாத்தையும் 2 2 இருக்கு தானே. இது 2. இப்போ இந்த இருக்கிற ஹவர்ஸை வந்து நம்ம இந்த நிமிஷத்துக்கு மாற்றணும். சரியா? இப்போ இந்த ஹவர்ஸை நிமிஷத்துக்கு மாற்றணும்டா என்ன செய்யணும்? இப்போ ஆன்சர் இது வந்தது ஓகே தானே. ஹவர்ஸை நிமிஷத்துக்கு மாற்றணும். இப்போ இந்த 2 5 மட்டும் விடுங்க. அது 2 மணித்தியால நமக்கு ஓகே. அது 2 மணித்தியாலம் அதை விடுங்க. 2 5 60ஆல் பெருக்குங்க. செகண்டுக்கு மாத்திரன்னா பெருக்குங்க. அப்போ 12 5 60. 12 2 எத்தனை வரும், 24. அப்போ 2 மணித்தியாலமும் 24 நிமிடமும் என்றுதான் 3ஆவது விட ஆன்சர். விளங்கிட்டானே. இப்போ 12ல் எத்தனை 5 வரும், 2 முறை வரும். அப்போ 2 எடுங்க. 2 முறை 2 10 தானே. அப்போ 2 முறை வரும். 5 12 5 எத்தனை முறை தான் கேட்கணும். அப்போ 2. அப்போ அதான் அந்த 2 வந்தது. சரி, 2 முன்னுக்கு வந்தது 2. அப்போ மிச்சம் 2. அப்போ மிச்சம் 2 போட்டு கீழே இந்த 5 இருக்கு தானே, அந்த 5 இப்படி கீழே போடுங்க. அதுதான் இந்த 2 5 வந்ததுக்குரிய விளக்கம். சரியா? போட்டுட்டு அந்த 2 மணித்தியாலமும் ஓகே. இந்த 2 5 நம்ம நிமிஷமாக மாற்றணும்டா 60 நிமிஷத்தால் நம்ம பெருக்கணும். சரியா? விளங்கிட்டா? ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? ஏதாச்சும் விளங்கணும்னு சொன்னால் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, குட் நைட், பாய்.